வெல்கம் டு கற்பகம் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம ப்ரௌனி தான் பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்துட்டு ஒரு கரண்டி அளவு பட்டர் மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி சேம் மெஷர்மெண்ட் டார்க் காம்பவுண்ட் எடுத்துக்கிறேன். இப்போ நான் இதை வந்து நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்புறமா நம்ம இதில் வந்து பேட்டர் ரெடி பண்ணுறதுக்காக ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் 2 கரண்டி அளவு மைதா ஆட் பண்ணிக்கோங்க. அதோட ஒரு கரண்டி வந்து கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் தான் போடுவேன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு குட்டீஸ் வந்து மெஷர் பண்ணுறதுலேருந்து எல்லாமே நான் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தாங்க. சரி நீங்களே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் அளவு மட்டும் கொடுத்துட்ருந்தேன். இது என் அக்கா பையன், அவனும் நான் பேக்கிங் கற்றுக்கணும், நானும் பண்ணணுன்ற மாதிரி பண்ணிகிட்ருந்தான். அது கூட நான் வந்துட்டு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விஸ்க் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நான் மெல்ட் பண்ண டார்க் சாக்லேட் பட்டரையும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதுக்கு வந்து ஸ்வீட்காக நான் மில்கி மிஸ்ட் கண்டென்ஸ்டு மில்க் தான் ஆட் பண்ண போகிறேன். அப்போ தான் நமக்கு வந்து ஸ்வீட்னஸ்க்காக நான் இதை ஆட் பண்ணுறேன். சுகர் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். சாக்லேட்டோட ஸ்வீட்டு ப்ளஸ் மில்க் மேட் ஸ்வீட்டு. ஒரு முட்டை மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். 2 முட்டை போட்டால் ஒவ்வொரு ஸ்மெல் வரும், அதனால் நான் ஒரு முட்டை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், 2 பேரும் போட்டி போட்டு நான் தான் பண்ணுவேன்னு சொல்லி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கன்சிஸ்டன்சி வந்ததும் நம்ம வந்து கேக் டீனில் பட்டர் பேப்பர் போட்டு இதை வந்து கேக் டீனில் மாற்றிட வேண்டியதான். இப்போ நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு திக் கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் ப்ரௌனி வந்து க்ரிங்கிள் டாப்போட டெக்ஸ்டர் ரொம்ப டேஸ்ட்டாக வரும். ஸ்பேச்சுலா வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு பாத்திரத்தில் ஒன்று கூட நிறைய ஒட்டாமல் க்ளீனாக வந்துடும். நமக்கு இந்த மாதிரி நம்ம வந்து டின்னில் கொஞ்சம் சைஸிங் பண்ணிவிட்டு மேலே நமக்கு தேவையான நட்ஸ் போட்டுக்கலாம். நான் வந்து வால்நட்டை வந்து க்ரஷ் பண்ணி போட்டிருக்கேன். நம்ம கேஷ்யூஸ் எதுனாலும் போடலாம். இப்போ நம்ம இது வந்து மைக்ரோவனில் 180 டிகிரி செல்சியஸில் 20 மினிட்ஸ் எனக்கு பேக்கிங் டைம் செட் பண்ணியிருக்கேன். ஓடிஜியில் தான் நான் செட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம நல்லா பேக் பண்ணி எடுத்தாச்சு. பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது. பசங்களும் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம இதை கட் பண்ணி சர்வ் பண்ண போகிறோம். நல்லா இந்த மாதிரி பீசஸாக போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா க்ரிங்கிள் டாப்போடு நல்லா சாக்லேட் ஃபஜ்ஜியாக வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட், வேறு லெவலில் இருக்கும். கிட்ஸும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. என் பையன் சாப்பிட்டு நல்ல ரிவ்யூ கொடுத்தான். சூப்பர் டேஸ்டி, சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். எனக்கு அதுவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நீங்களும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.